ஒரு 21 டேஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 100% நமக்கு இந்த அல்சர் கிளியர் ஆகிடும். அல்சர் மட்டும் கிளியர் ஆகாதுங்க, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், நல்ல தூக்கம் வரும், வயிற்றில் ஏதாவது வலி இருந்தாலும், ஒரு உபசமாக இருந்தாலும், வயிறு ப்ளோட்டிங்காக இருந்தாலும் கட்டாயம் கிளியர் ஆகிடும். டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ப்ளஸ் நம்மளோட கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாமே இதில் கிளியர் ஆகும். இந்த 2 ஜூஸில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சூப்பராக பயன்படுத்துங்க, 100% ரிசல்ட் வரும். ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பவுடராக இருந்தாலும் நல்லது, பவுடராக இருந்தால் நல்லா கலக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க, பெருங்காயம் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் போடுங்க, இவ்வளோதான், ஒரு சிட்டிகைனா இவ்வளோதாங்க போட்டுங்க. கல்லுப்பு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க, நல்லா கலக்கிட்டு 3 வேளையும் உணவுக்கு முன்னால் ஒரு 1 ஹவருக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு 7 நாள் செயல்படுத்திட்டு வாங்க. இப்போ தான் சார் அல்சர் இருக்குது, ஒரு 6 மாதமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இது 100% சொல்யூஷனை கொடுக்கும். 2வது வகையான ஜூஸ். இந்த 2வது வகை ஜூஸ் யார் சாப்பிட்லான்னீங்கன்னா, சார் எனக்கு 5 வருஷமாக அல்சர் இருக்குது சார், நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் சார், எனக்கு சொல்யூஷனே வரல, 7 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குங்கிறவங்க தாராளமாக பயன்படுத்துங்க. 4 பொருட்கள், வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். முதல் பொருள் முட்டைகோஸ், கேபேஜ், வெஜிடபிள் தான் இது. 2வது அதிமதுர பொடி, லைக்கோரைஸ் ரூட் பவுடர் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும், வாங்கிக்கிங்க. 3வது நாட்டு தேன். 4வது இளநீர். இளநீர்னா என்னங்க, தேங்காய் தண்ணி, அதுதான் இளநீர். ஸோ இந்த 4 பொருட்கள் அவசியம். ரொம்ப நாள் அல்சராக இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்தணும்னா, முட்டைகோஸ் ஜூஸ் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கங்க, நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க, 1/2 கிளாஸ் எடுத்துக்கங்க. அதிமதுர பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க, தேன் 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க, இளநீர் ஒரு 1/2 டம்ளர் இளநீர் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி ஜஸ்ட் 21 நாள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. உடலில் உள்ள உடல் உள் உறுப்புகளில் உள்ள எந்த வகையான அல்சர் புண்ணாக இருந்தாலும் 100% கிளியர் ஆகிடும். ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள்.